வழியாக இன்னொரு காட்டுக்கு வந்துட்டோம். இங்கே என்னன்னா கிட்டத்தட்ட நேற்று ஒரு மழை இருக்கும். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மழை இருக்கும். அதனால் சரி இந்த காடு எப்படி இருக்குது, சோளம் விதைக்க ஈரம் கொஞ்சம் சரியாகுமா என்ன அதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து செம்மண் ஃபுல்லாக. அதனால் பார்த்திங்கன்னா ஈரம் சுத்தமாகவே இல்லை. இதை நம்பி விதைச்சா பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் இங்கே வந்து பன்னி நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் பாதி மட்டும் விதைக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோவுக்கு 30 to 40 கிலோ பார்த்து சோளம் விதைக்கலாம். ஆனால் அது வந்து வருமாங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏதோ நம்ம முழங்கார பயிர் வந்தாச்சும் ஏதோ கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதான். எதனால் அப்படி பண்ணிகிட்டே இருக்க போனால் காடு ரொம்ப கரமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ அப்பப்போ வந்து இந்த ஆடி மாதம் ஆனால் சரி, இந்த வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இங்கே வந்து விரைச்சுட்டு போயிடுது. அது நம்மளுக்கு மழை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அப்போ நல்லா ஓரளவுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வந்து தட்டு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம சேனலில். இப்போ இந்த பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, இந்த பாதி தான் வந்து விதைக்கலான்னு சொல்லி பிளான். இருங்க பேக் கேமரா அப்படி ஸ்விட்ச் பண்ணுறேன். இந்த பாலை மரத்தோட பாதி விதைக்கலான்னு சொல்லி தான் பிளானு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ரொட்டாட்டர் விட்டு எல்லாம் காட்டியும் வந்து ஓட்டி போட்டோம். பார்த்திங்கன்னா ஈரம் வந்து அடி ஈரம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஈரமண் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து சோளம் முளைக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் வளர்கிறதுக்கு பத்தாது. அதனால் சரி பார்ப்போம். ஒரு 2 வலை மழை பேஞ்சிச்சின்னா அதுக்கடுத்த நாள் விரைச்சி விட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி சோளம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மழைக்கோசரம் மட்டும் வெயிட்டிங்கு. ஆடி முடிஞ்சு ஆவணியே வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒன்றுத்தையும் காணோம். அது இல்லாமல் நம்ம ரீசெண்ட் டைமில் இங்கெல்லாம் வந்து புளியாஞ்செடி கொஞ்சம் போட்டிருந்தோம். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. அது பொழைச்சிருக்கேன் என்னான்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக ஓட்டி போட்டிருக்கோம். இன்னும் அந்த பக்கம் பாதி பிட்டுக்குது, கீழே பாதி பிட்டு இருக்குது. மழையோட தாக்கத்தை பொறுத்து சோளம் வந்து பார்த்து விதைக்க வேண்டியது தான்.